DC Bottom also nice to stay phones and welcome back to my channel. So Sina video song ku da react பண்ண வந்திருக்கேன். Sina first time நான் lyrical video கேக்கும்போது எனக்கு செம்ம வைப். இந்த பாட்டு என்னன்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டே பிடிச்சு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ்பெஷலி கொரியோகிராஃபி வைஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் படம் பார்த்த உடனே வேற லெவல் இம்ப்ரெஸ்ட் இந்த பாட்டு. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன் என்னோட ரிவ்யூவில். ஒரு டேபிள் மேலே ஏறி அப்படியே சாஞ்சிட்டு வருவார், கேமரா ஒரு மாதிரி சூப்பராக வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பார்க்குற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ சாங் வந்துருச்சு, பார்த்துலாம் அதையும் என்ஜாய் பண்ண போகிறேன். எனக்கு கடைசியில் சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு பயங்கரமாக ஆடுவார். எனக்கு மறந்து போச்சு ஃபஸ்ட் டே, அப்படி ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட் ஃபார் திஸ். ஐம் கோனா ஹேவ் ஃபன், வைப் பண்ண போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் போகிற மாதிரி மறக்காமல் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிடலாமா? லெட்ஸ் கோ. ஐயோ, சிவா நான் சூப்பராக டான்ஸ் ஆடுறாருங்க, அதை நான் சொல்லி ஷோவி மாஸ்டர் கொரியோகிராஃபி லவ்லி பார்த்துடலாம். கேவிகா கொரியோகிராஃபிடா ஓகே. ஐ வாஸ் ஜஸ்ட் வைபிங், ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். வாவ், எனக்கு அதான் சொல்கிறேன். இந்த பாட்டு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப அந்த 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 ஒரு ஸ்டாப்பு சுற்றுறதுக்கு அது கொரியோகிராஃபி ஒரு மாதிரி எனக்கு டான்ஸ் பண்ண பிடிக்குங்கிறதுனால அது ஒரு மாதிரி வேற லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த சாங்கோட வைபுக்கும் அந்த கொரியோகிராஃபிக்கும் ரொம்ப அழகாக ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டேன் அப்போவே. அதுக்கப்புறம் ஃபுல் சாங் தியேட்டரில் பார்க்கும்போது இத்தனை பேர் இந்த யூனிசனில் அது இத்தனை பேர் வந்துட்டு ஒட்டுக்கா சேர்ந்து அந்த குட்டி குட்டி எலிமெண்ட்ஸும் வேறு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ நடந்துட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்தா பிரியாணி தேக்ஷி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொரியோகிராஃபியில் ஒரு பார்ட் ஆக்கும். அது வந்துட்டு ஒரு இடம், அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, இவங்க மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, மற்ற வேலையும் நடந்துகிட்டே இருக்குங்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் லைக் ஸோ பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட். எல்லாமே அந்த அந்த ஒரு டேபிள் ஸ்டெப்ஸ் ஒன்று அசாவே அதை வலிக்கிட்டு வந்தால் அது அப்படியே கேமரா அப்படியே மூவ் ஆகும். ஸோ மோக்கா பாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் தோணுது. பட் வாட் எவர் செட் அண்ட் சிவானா, மை காட், டச் வுட். பார்க்குறக்கும் செமையாக இருக்காரு மனுஷன், டான்ஸ் ஆடுறதும் செமையாக இருக்காரு. அண்ட் அந்த பாட்டோட நடுவில் அந்த ஸ்டான்ஸாலேருந்து அந்த அவ்வளோ பெரிய சிங்கிள் ஷாட் நான் தியேட்டரில் கவனிக்கல. அது பாட்டுக்கு அப்படியே அந்த வைப்லேயே போயிட்டேன். பட் இப்போ தான் கவனிச்சு பார்த்தேன், அது ஒரு பயங்கரமான ஷாட்டு, ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் போயிட்டு இருக்குது. அது முடிஞ்சக்கப்புறம் அந்த கடைசி அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு சாலிட் ஃபோக் போர்ஷன் வந்து நம்ம ஆட வைக்கும் போது தியேட்டரில் பார்க்கும்போது ஏன் ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஆடுறாரு, பட் லைட்டாக இல்லை, ஸ்ட்ராங்காக தான் ஆடுற போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி அது ஒரு லென்த்தியான ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணி தான் எடுக்கணும். எடுத்தோன்னே குப்பின்னு ஆடிட்டோம்னா நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும். அந்த ஹிப் த்ரஸ்ட் அடிக்கும் போது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு மனுஷன் செம ஸ்டைலாக இருந்தார். ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்டெப்புங்க அது. அண்ட் தென் அந்த எண்ட் அப்படியே முடிச்சு அப்படியே இப்படி சொல்லி டாக்குன்னு அடிச்சு முடிச்சு அப்படியே காலை வச்சு இப்படி முடிச்சு ஃப்ரீஸ் ஆகிறதெல்லாம் வெயிட்டான கொரியோகிராஃபி. அப்சல்யூட்லி லவ்ட் இட். இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சு படம் பார்க்கும் போது அகேன். சரிங்களா, அதான் சொல்கிறேன், அந்த அண்ணாண்ட வாங்கக்கிற இன்னாண்ட நம்ம பேலஸ். ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போகும்போது இங்கே பார்க்கும்போது கடற்கரை தெரியுதுன்னு ஐ திங்க் மோனிஷா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குடிசையில் வாழ்ந்து திடீர்னு பில்டிங் போகும்போது இப்படி கடல்லாம் தெரியுது அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய இமோஷன் அவங்க லைஃப்பில் அது அப்படிங்கிறது வந்து அந்த 2 லைனில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், அந்த படம் பார்க்கும்போது ஹிட் ஆனது வேறு மாதிரி ஹிட் ஆச்சு. ஸோ சின்ஸ் தென் அகெயின் இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டு. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் சாங் தான். எனக்கு வேறு லெவல் வைப் இந்த பாட்டு, வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த பாட்டு. அண்ட் படமும் சூப்பராக இருந்துச்சு. ரிவ்யூ போட்டிருக்கேன் நான், பார்க்காததுல பார்த்துக்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்சல்யூட்லி என்ஜாய். எத்தனை பேர் இந்த பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? தியேட்டரில் எத்தனை பேர் டான்ஸ் ஆடினீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க ஆளுங்கள் சில பேர்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ yeah, absolutely loved it. Bharat Shankar brother, amazing album. எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பாட்டுமே. And movie also obviously Madonna Shil brother, I absolutely loved it. So great song, I loved it. உங்க தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன், பார்த்து நன்றி, கூடி சீக்கிரங்களா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோப் signing off. Take care and peace.